கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நெகேமியா புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட சில காரியங்களை நான் பேச இருக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாக இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட கூட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 17ஆம் வசனத்திலே அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன? உண்மையான ஒரு தேவனுடைய மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு பாரம். இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாரம் ஒவ்வொரு நாளும் உருவாக வேண்டும். நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு என்ன நடந்தாலும் ஒன்றுமே தெரியாது. நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம சாப்பிட்றோமா, நமக்கு எல்லா காரியம் நடக்குதா என்று சொல்லி அதோடு கூட முடித்து விடுவார்கள். யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தேவனை உண்மையாய் அறிந்திருக்கிற மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் நமக்கென்று வாழாமல் நாம் மற்றவர்களுக்காக, அதை வேத வசனத்தின்படி சொன்னால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டும். மற்றவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியம். நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்திலே பாரம் அடைய வேண்டும். இங்கு ஒரு தேவ மனிதர், அவருடைய பெயர் நெகேமியா. இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அரண்மனையில், ராஜாவின் அரண்மனையில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். நல்ல ஒரு பெரிய பொசிஷன். அவர் ராஜாவுக்கு பானபாத்திரம், ராஜாவுக்கு அப்பப்போ ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுக்குற வேலை தான். அது சாதாரண வேலைன்னு நினச்சிடக்கூடாது. சும்மா பானபாத்திரம் ஊற்றுறவனு. ராஜாவுக்கு ஒரு திராட்சை ரசமோ அல்லது ஜூஸோ ஊற்றி கொடுக்குறவன் ரொம்ப நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊற்றி கொடுக்குறதுல எதை ஊற்றி கொடுத்துடக்கூடாது? விஷத்தை ஊற்றிருக்கூடாது. அவன் ஒரு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நல்ல அந்தஸ்து, அதை ராஜாவுக்கு ஏற்ற இடத்துல உட்காரக்கூடிய திறமை, அவனுடைய அழகு இருக்க வேண்டும், அவனிடத்தில் திறமை இருக்க வேண்டும், அவனிடத்தில் உண்மை இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தான் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வைப்பார்கள். அதிலே இவன் மிக சிறந்தவனாக இருக்கிறான். நல்ல பொசிஷன். அரண்மனையிலே ராஜாவோடு இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு கவலையும் இருக்காது. கவர்னர் மாளிகையில் வேலைகள் செய்கிறவங்கள போய் பாருங்கள், எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதை போல் ராஜா வீட்டில் வேலை செய்கிறவன் எப்படி இருப்பான்? நல்லா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், தனக்கு நல்ல சம்பளம் இருக்கிறது, நல்ல பொசிஷன் இருக்கிறது, நல்ல அந்தஸ்து இருக்கிறது, ராஜாவோடு கூட எப்பவும் உட்கார்ந்துருக்கலாம், பெரிய பாக்கியம். ஆனால் ஒரு நாள் தன் வீட்டுக்கு வரும்பொழுது சிலர் எருசலேமிலிருந்து வருகிறார்கள். இப்பொழுது எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எருசலேம் என்ற பட்டணம் அவர்கள் வாழ்ந்த பட்டணம். சூழ்நிலை நிமித்தம் அந்த பட்டணம் பாழடைந்து, அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டு, அங்கே எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது. இதை குறித்து அங்குள்ள செய்தி அங்கேருந்து வந்த ஒரு இடத்துல கேட்கிறான். ஐயா, அங்கேருந்து வந்தீங்களே, நம்ம ஊர் எப்படி இருக்குது? ஒருவேளை இந்த பக்கத்தில் இருக்கிறோம், நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறோம். திடீர்னு நம்ம ஊருக்காரங்க கன்னியாகுமரியிலிருந்தோ, திருநெல்வேலியிலிருந்தோ, திண்டுக்கல்லிருந்தோ அல்லது காரைக்குடியிலிருந்தோ மற்ற இடங்கள்லேருந்து வந்தாங்கன்னா நம்ம ஊருக்காரங்களை பார்த்தோன்னே என்ன செய்வோம்? ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிப்போம். நல்லா இருக்காங்களா, ஊரில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அதை போல் இவர் விசாரிக்கிறார். அவர் விசாரித்தோடனே வந்தவங்க சொல்கிறாங்க, ஐயோ, நம்முடைய தேசம், அந்த அலங்கம் எல்லாம், காம்பவுண்டெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, சீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப மக்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவன் கஷ்டத்தை அனுபவிச்சா எனக்கு என்ன, அவன் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு இவன் நினைக்காதபடிக்கு இவன் நல்ல பொசிஷனில் இருக்கான். இவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால்
இந்த மனிதனுக்குள்ளாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது, அவன் உட்கார்ந்து அழுது, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பாருங்கள், அவனுக்குள்ளா இந்த செய்தியை. அப்போ என்ன வார்த்தை மேலே போடப்பட்டிருக்கிறது? எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அதன் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, அது தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இவனுக்குள்ளாய் ஒரு துக்கம் ஏற்படுகிறது. ஒரு நல்ல தேவ மனிதன் சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது துக்கப்பட வேண்டும். நம்முடைய சபை இந்த காரியங்களிலே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். துக்கப்படுகிற ஒரு சபை. அருமையானவர்களே, ஒரு காரியம் நம்முடைய தேசத்தில் நடக்கிறது. நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறாங்க. தெரிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற விசுவாசி என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு கூட இணைந்து உதவி செய்ய வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே பாவத்திலே கஷ்டப்படுகிறோம். பாவத்தினால் வந்த வியாதி, பிசாசினால் வருகிற கஷ்டம், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்துதான் தேவகுமாரன் விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு வந்து நமக்காக பாடுகளை சகித்து நம்முடைய துக்கங்களை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் மெய்யாகவே, 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், 3-4 வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார். ஏன் சுமக்கணுங்க? அவர் தான் பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறாரே. மனுக்குலம் துக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் கிறிஸ்தவம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட கிறிஸ்தவமாய் வாழ்கிறோமா? மற்றவருடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட மக்களை கொண்டு வருகிறார். அந்த பாரம் உள்ளவர்களிடத்துல தான் ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த பாரம் இருந்தால் தான் நமக்குள்ளே. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்குள்ளே அந்த பாரம் வேண்டும். என் சகோதரன் கஷ்டப்படுறாருன்னா அவரை தாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். நமக்கு அந்த பாரம் வேண்டும். இங்கு நெகேமியாவுக்கு அந்த பாரம் ஏற்படுகிறது, அது துக்கமாய் மாறுகிறது. உடனே என்ன செயல்படுகிறான்? 2ஆம் அதிகாரத்தில் வந்தால், 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அர்த்தசாஸ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ராஜாவுக்கு முன்னால எப்படி இருக்கக்கூடாது? துக்கமா இருக்கக்கூடாது. துக்கமா இருக்கவே கூடாது. இப்போ நீங்கள் கம்பெனிஸ்லாம் பார்க்குறீங்க, அல்லது ஹோட்டல்ஸ்லேயே பார்க்குறீங்க. ஹோட்டலில் இருக்கிறோம், அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு உடம்பை சொரிஞ்சிக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டானா கம்பெனி தான் வச்சுருப்பாங்களா, நம்ம தான் சாப்பிடுமா? இப்போ எப்படி இருக்குது ஹோட்டலாக? அதில் நிற்கிறவங்களே பார்க்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப இன்முகத்தோடு உள்ளே போகும்போதே நம்மளை வரவேற்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அந்த ஏர்ஹோஸ்டஸ் அவ்வளவு நம்மளை இன்முகத்தோடு கூட கவனித்து நம்மளை எல்லாம் நமக்கு உதவி செய்கிறாங்க, சேவை செய்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் அங்கே ஃப்ளைட்டில் அங்கே துக்கத்தை காட்டக்கூடாது. அதுபோல் ஒரு வேளையில் இருக்கிறவன் அது ராஜாவுக்கு முன்பதாக துக்கமாக இருக்கக்கூடாது. ஆனால் இவனுக்குள்ளாக இருக்கிற துக்கம் அவனுக்குள்ள இருக்கிறது. இப்போ துக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். 2ஆம் வசனத்தில் நீ ஏன் துக்கமாக இருக்கிற அப்படின்னு கேட்குற ராஜா. கேட்குற அளவுக்கு அவன் துக்கம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது, பாரம் இருக்கிறது. இந்த தேவ மனிதன் நெகேமியா இதை தன்னுடைய பாரமாக எடுத்துக்கொள்கிறான். எடுத்து ராஜாவிட்ட கூட துக்கம். உடனே ராஜா கேட்குறான், என்னப்பா துக்கமாக இருக்கிற? அவன் சொல்கிறான், எங்கள் முன்னோர்களுடைய அலங்கம், அந்த நகரமெல்லாம் இடிக்கப்பட்டிருக்குது. நம்ம முன்னால் சந்தோஷமாக தான் இருக்கணும், ஆனால் அதை கேட்கும்போது என்னால் தாங்க முடியல. அப்போது ராஜாவுக்கு முன்பதாக இவன் உண்மையாக இருந்தபடினால் ராஜா சொல்கிறான், சரி அப்படியா, உன் ஊருக்கு போயிட்டு வா, உனக்கு என்ன வேணும் நான் தரேன். வேண்டியதை கொடுக்கிறார், அனுமதியை கொடுக்கிறார், விடுமுறையை கொடுக்கிறார். காரணம் என்ன? அந்த நெகேமியாவினிடத்தில் இருக்கிற அந்த உண்மைத்துவம் அவனை உயர்த்துகிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் உண்மையான இருதயத்தோடு கூட நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாருடைய கண்களிலே தயை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தருக்கு முன்பதாய் நம்ம உண்மையாக இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்து கொண்டே இருப்பார். நல்ல ஒரு ஃபேவர், மனிதனுடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கம்பெனி ஓனருடைய ஃபேவர் கிடைக்கும். நம்ம கரெக்டாக இருக்கணும்.
இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த நெகேமியாவுக்கு உடனே ராஜா வேண்டியதெல்லாம் கொடுக்குறான், பாதுகாப்பு கொடுக்குறான், தேவையான பொருட்களை கொடுக்குறான். சரின்னு இவர் வருகிறார், தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். அந்த அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தோட்டத்தில் நல்ல காம்பவுண்ட் வால்லாம் போட்டுக்கிட்டு நல்ல செடி கொடிகள்லாம் மரங்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்தால் உங்கள் காம்பவுண்டெல்லாம் இடித்து போட்டு அந்த செடியெல்லாம் பிடுங்கி நாசமாக்கியிருந்தாங்கன்னு உங்களுக்கு பார்க்க எவ்வளோ வேதனை இருக்கும். கேள்விப்பட்ட உடனே எந்த வேதனை? அதை போல தான் இந்த மனிதன் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து பார்க்குறான். அந்த அலங்கம்னு என்னது, காம்பவுண்டெலாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் தீக்கிரையாக்கிறது. உடனே என்ன செய்கிறார்? எழுந்து கட்டுகிறார். அப்போது அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். போதகருடைய வேலை என்ன? நடக்கிற நடப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ இந்த பாரமான காரியங்கள், ஜெபத்திற்கு இது மிக முக்கியமான காரியம். உடனே சிலரை கூப்பிடுகிறான், பகிர்ந்து கொள்கிறான். பகிர்ந்து கொண்ட உடனே அவங்களும் சொல்கிறாங்க, இது நல்ல திட்டம்தான் பாஸ்டர், விபிஎஸ் நடத்துகிறீங்களா? விபிஎஸ் என்னது? நல்ல திட்டம். அழகாக பாடினாங்க. அவங்க இன்னர் லைஃப்பில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம், சிந்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம். இதெல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரணுமே. வேறு சிந்தையில் வேற என்னமோ புகுந்துட்டு இருக்குதே. சின்ன வயசுலேயே சின்ன பிள்ளைகளுக்குள்ளே தவறான காரியங்கள் புகுந்து விடுகிறதே. ஆகவே அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அப்போ அதை கேட்டால் தான் முடியும். நம்ம அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்ற செய்தி என்ன தெரியுங்களா? நாம் செய்கிற வேலை நல்ல வேலை. ஆமென். 4 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. சபை செய்கிறது நல்ல வேலையா கெட்ட வேலையா? சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி சொன்னார்ல, அந்த விபிஎஸ்ல படித்தவர் என்ன எங்கே போனார் கடைசியில்? லண்டனுக்கு. ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை அவர்களை தவறான பாதைக்கு போகாதபடிக்கு அவர்களை நிலைநிறுத்தினது இந்த விபிஎஸ். ஆண்டவர் லாசருவின் வீட்டுக்கு 4 நாள் கழித்து வராரு. அப்போது மார்த்தாலும் சரி மரியாளும் சரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த வசனத்தை தான் எடுத்து பேசினேன். இந்த 3 பேர் மரித்த இந்த 3 குடும்பத்திலும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவங்க எல்லாருமே அந்த 50 வயதிலே போன 50 வயதிற்குட்பட்ட 3 பேர். அந்த 3 பேரும் நான் கண்ணார பார்த்த சின்ன பிள்ளைகள், சின்ன தம்பிமார்கள். 3 பேரும் மரிச்சிட்டாங்க. அப்போது நான் 3 இடத்துலையும் பேசின வார்த்தை தான், ஆண்டவர் இவருடைய உள்ளத்துக்களை சின்ன வயதில் இருந்தவங்க அதுக்கு பிறகு ஆண்டவரை கவனிக்கலை, ஆலயத்துக்கு வரல, குடி கொண்டது. குடி வந்து என்ன பண்ணுச்சு? குடி கொண்டுச்சு. ஆண்டவர் இல்லாத இடத்துல பாவம் வருகிறது, தவறான பழக்கங்கள் வருகிறது. ஒருவேளை ஆண்டவருக்குள்ளே இருந்திருந்தால் அந்த பிள்ளைகள் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே. ஆண்டவர் இருந்திருந்தால் அவன் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவங்க சொல்கிறாங்க, உண்மைதான். எனக்குள்ளாய் கர்த்தர் அந்த நாட்களே கொடுத்த பாரம். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து இருக்கிற வாழ்க்கை அதுதான் 2வது நாளிலே வாழ்விலே மாற்றம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. திருச்சபை செய்கிற வேலை என்ன? நல்ல வேலை. பிள்ளைகளுக்காக விபிஎஸ் நடத்துகிறோமா? போன வாரம் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் அது பக்கத்தில் உள்ள மைதானத்தில் நாம் அழகான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். ரொம்ப பர்ஃபெக்டாக. நிறைய தடைகள் வந்தது. அதுக்கு தடைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்கிறதில்ல, பிரச்சனைகள். இந்த விபிஎஸ் தொடங்கின நாள்லேருந்தும் நமக்கு தேவைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. இந்த கொடிய வெயிலில் பிள்ளைகள் வரணும், பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். அவர்கள் எல்லாரையும் ஒரு 120, 200 பேரை இந்த இடத்துக்குள்ளே, இந்த சின்ன இடத்துக்குள்ளே மெயின்டைன் பண்ணி அனுப்புறது பெரிய பிரச்சனை தான். ஆனால் கர்த்தருக்காக இதை செய்கிறோம். எத்தனை பேர் இதை நல்ல வேலைன்னு ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த நெகேமியா செய்த இந்த வேலை, அவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த நல்ல வேலைக்கு நம்முடைய கைகளை திடப்படுத்துவோம். அல்லேலூயா. பாஸ்டர் செய்கிறது கெட்ட வேலை இல்லை. பாஸ்டர் செய்கிறது கெட்ட வேலை. எப்படியாவது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக மாறிடணும், எப்படியாவது பிள்ளைகள் படித்து முன்னேறிடணும், எப்படியாவது பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். இதைத்தான் சபை செய்கிறது. தொடர்ந்து இந்த அதிகாரங்களிலே இந்த செய்யப்படுகிற வேலையை குறித்து சொல்லப்பட்ட 4 வார்த்தைகள். முதலாவது, இது நல்ல வேலை. 2வது வாசித்து பாருங்கள். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும். கவனிங்க, அந்த வசனம் என்னது? கட்டுகிற வேலை. இது என்ன வேலை? கட்டுகிற வேலை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இடிந்து போன ஒன்றை கட்டுகிற வேலை. முதலாவது சொன்னேன் நல்ல வேலை.
ரெண்டாவது என்ன வேலை? கட்டுகிற வேலை. குடும்பங்கள் கட்டப்படுகிறது, குடும்பங்கள் கட்டப்படுகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. எனக்கு எத்தனை குடும்பங்கள் கட்டப்படாமல் இடிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 10:10 பிசாசினுடைய வேலை என்ன தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் வேலை என்ன? குடும்பத்தை நாசமாக்கணும். நல்லா இருக்கிறாங்களா கணவன் மனைவி, அவங்கள பிரிக்கணும். அது பாஸ்டர் வீட்லேயும் நடக்குது, விசுவாசிகள் வீட்டில் நடக்குது, நான் பிலிவர்ஸ் வீட்லேயும் நடக்குது. நல்லா இருக்கிறதே இந்த உலகத்தில் இந்த அசுத்த ஆவி, இந்த கெட்ட பிசாசின் ஆவி விரும்புகிறதே இல்லை. நல்லா இருக்கிறது பிடிக்கல, எப்படியாவது உடைக்கணும், இடிக்கணும், கவிழ்க்கணும், அதான் அவனுடைய வேலை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ, இயேசுவாகிய நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம். உங்களுக்கு ஜீவன் கொடுக்க தான் இயேசு வந்தார். குடும்பங்களை அழிக்க சத்துரு வரும் பொழுது ஆண்டவர் அந்த குடும்பங்களை கட்டுகிறார். அதுதான் கட்டுகிற வேலை. அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபை என்ன செய்கிறது? திருச்சபை என்ன செய்கிறது? இந்த தேசத்தில் எத்தனையோ மிஷனரிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆஸ்திரேலியா, யூகே போன்ற நாடுகளில் நல்ல குளுமையான நாட்டில் இருக்கிறவங்க அதெல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து நம்முடைய தேசத்தில் வந்து பெரிய பெரிய கல்லூரிகளை கட்டி, பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள், சிஎம்சி ஆஸ்பத்திரி, ஆசியாவிலே பெரிய ஆஸ்பத்திரி. எதற்கு அவர்கள் இங்கே வரணும்? பார்க்குறாங்க, ஐயோ இந்த ஜனங்கள் கட்டுகிற வேலை, கட்டுகிற வேலை. ஆமாம். எந்த கட்டடம்? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் நல்ல கறி சாப்பாடு, நீங்கள் என்ன செய்யணும்? கட்டடம் என்ன பண்ணணும்? அந்த வீட்டை கொஞ்சம் கட்டணும். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன நடந்தால் எனக்கு என்ன, எனக்கு வயிறு நிறைஞ்சா போதும் நம்ம நினைக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். இது நல்ல வேலை. ரெண்டாவது என்ன வேலை? கட்டுகிற வேலை. நீங்கள் செய்து பாருங்க, நீங்கள் செய்து பாருங்க, ஆண்டவர் அவர்களை சந்திப்பார். எத்தனையோ பேர் ஏக்கத்தோடு கூட இருக்காங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறது கூட ஒருத்தர் இல்லை தெரியுமா? ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கணும். அதுவே ஒரு நல்ல வேலை தெரியுமா? நம்ம இதெல்லாம் செய்து பழகணும். மூன்றாவது இந்த வேலை என்ன தெரியுங்களா? அதே 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமுமாய் இருக்கிறது. வேலை என்னது? பெரிய வேலை, விஸ்தாரமான வேலை. நம்ம நாட்டில் எத்தனை நல்ல செயல்கள் புரிகிறவர் எழுந்தினாலும் தேவை. ஏன்னா நம்ம நாட்டில் தீய செயல்கள் தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. தீய செயல்கள் மனிதர்களை மனிதர்களாய் மாற்ற வேண்டும். மனிதர்கள் இன்றைக்கு மிருகங்களாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. வேதத்தில் அப்படிதான் ஒருத்தன் சவுல்னு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். ஆண்டவர் அவனை சந்தித்து பவுலாய் மாற்றினார். அறியாமையில தான், அறியாமையில யாரோ சொன்னதை வச்சு செய்கிறாங்க. நாம் செய்ய வேண்டிய வேலை பெரிதும் விஸ்தாரமான வேலை. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன். இது என்ன வேலை? பெரிய வேலை. பெரிய வேலை, பெரிய வேலை. முதலாவது சொன்னேன் இது நல்ல வேலை. ரெண்டாவது வேலை என்னது? கட்டுகிற வேலை. மூணாவது பெரியதும் விஸ்தாரமான வேலை. நாலாவது இது ஒரு பெரிய வேலை. ஐந்தாவது நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு இது என்ன வேலை? ஆண்டவரின் வேலை. இட்ஸ் a God's work. தேவனுடைய வேலை. நாம் என்ன வேலை செய்கிறோம்? ஆண்டவருக்காக செய்கிற வேலை. ஒருவேளை பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். ஆண்டவருக்காக செய்கிற வேலை. நான் அந்த காரியங்களை செய்வதற்கு தயங்குவதே இல்லை. இன்னைக்கு வர எனக்கு கீழே எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில வேளையில் பாத்ரூம் சுத்தம் இல்லாமல் இருந்தால் சத்தம் இல்லாமல் நான் கழுவிடுவேன். சுத்தம் இல்லைன்னா நான் சத்தம் இல்லாமல் கதவை பூட்டுவேன், என் பாட்டுக்கு நான் கழுவிடுவேன். ஒருத்தரை பார்த்து இதை கழுவுங்கன்னு சொன்னால் கழுவிடுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் செய்வேன். ஏன்னா அது ஆண்டவருடைய வேலை. இந்த மனப்பக்குவம் நமக்குள் வரணும். அப்படி செய்யும்போது கொஞ்சம் மனமடிவுலாம் வரும். இப்படி செய்யும்போது சில பிரச்சனைகள்லாம் வரும். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க.
அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்கள். கட்டும்போது என்ன பண்ணுவாங்க? சில மனமடி உண்டாக்குவாங்க. நீ ரொம்ப ஒழுங்கா, நீ பண்ற சரியில்லை, அப்படி பண்ற, அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ற ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த ஊர்ல 38 வருஷம் ஊழியம் செய்கிறேன். எங்களை எல்லாருமே வாழ்த்துனாங்களா? இன்னைக்கும் எங்களை திட்டுறவங்க உண்டு, இன்றைக்கும் எங்களை திட்டுறவங்க உண்டு, மனமடி உண்டாக பேசுகிறவங்க உண்டு. அதை நம்ம பார்த்தா வேலை நடக்காது. உங்களை யாராவது மனமடி உண்டாக்க பேசுனாங்களா? அதுக்காக வேலையை நிறுத்தக்கூடாது. நம்ம இது கர்த்தருடைய வேலை, இது கட்டுகிற வேலை, இது ஆண்டவருடைய வேலை, நாம் செய்கிற பெரிய வேலை. அப்போ இந்த வேலைக்கு நாம் என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். இப்படிப்பட்ட நல்ல சேவை செய்கிற இந்த காரியங்களுக்கு நம்ம எல்லாரும் கைகளை என்ன செய்யணும்? திடப்படுத்தணும். கைகளை தளர பண்ணக்கூடாது. ஒன்றும் நடக்காதுங்க, அதெல்லாம் நீங்கள் உங்களெல்லாம் முடியாதுங்க. சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காது. எனக்கு இந்த பக்கத்தில் போன வாரம் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கணுன்னே எனக்கு அது முதல் பிளான் பண்ணேன். அதுக்கு பிறகு எனக்கு வேண்டாம், நிறுத்திடலான்னு நினச்சிட்டேன். எதுக்கு, நம்மளால் முடியுமா? எப்படியும் ஒரு நாளைக்கு, அந்த ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் செலவாகும். 1 லட்ச ரூபாய் நான் எங்கேருந்து போட? இது அவசியமா? சரி பேசாமல் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் அது நல்ல வேலை என்று கர்த்தர் அறிந்தார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கிருபையினால் அதனுடைய முழு ஒரு 90% தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அதை விட அதில் முடிந்த பிறகு அந்த கூட்டம் அப்படியே லைன் கட்டி நின்று ஜெபிச்சுட்டு போனாங்க. பார்த்தீங்களா? கண்களில் கண்ணீர் வலி. எனக்கு அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே எவ்வளவு அருமையான வேலை. அதுக்கு கைகளை திடப்படுத்தின ஒரு கூட்டம் எழுப்பி நின்னாங்க, ஜபிக்கிற ஒரு கூட்டம் எழுப்பி நின்னாங்க, கொடுக்குற ஒரு கூட்டம் எழுப்பி நின்னாங்க. வராத எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. வரக்கூட இல்லை. இப்போ கை தூக்க சொன்னால் உங்களை நீங்கள் மாட்டுவீங்க. ஆனால் கை தூக்க சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. வரக்கூட இல்லை. இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பாஸ்டர் செய்கிறாரு. எதுக்கு? பாஸ்டருக்கு பிரயோஜனமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக. எப்படியாவது 4 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடாதா? அந்த சிலுவை காட்சியை பார்த்து இயேசு அடிக்கப்படுறதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே யார் பார்க்க மாட்டோம்? பக்கத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த டைமில் எல்லாரும் வெளியே நின்று பார்த்துட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க, சிலர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ பண்ணுறாங்க. அந்த நேரம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு 10 நிமிஷம் கிடச்சிது. பிடிச்சிட்டு அந்த ஒரு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல ஜெபித்த பொழுது என்னோடு கூட வந்த சில பாஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பகுதியில் ஒரு அருமையான காரியத்தை செய்தீங்க. நல்ல வேலை. என்ன வேலை? நல்ல வேலை. அதுக்கு என்ன செய்யணும்? கைகளை திடப்படுத்தணும், உதவியாக இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க நம்ம ஊரில், உதவி செய்யாட்டாலும் என்ன பண்ணாத, உபத்திரவப்படுத்தாத. உபத்திரவப்படுத்துறதுன்னா என்ன தெரியுங்களா? இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சு வராமல் இருந்தால் அது உபத்திரம் தான். வியாதி நேரத்தில் நீர் யார்? எனக்கு வைத்தியர். சோதனை நேரத்தில் எனக்கு ஒரு நண்பர், எனக்கு அப்பா நீர் தான், அம்மா நீர் தான், எனக்கு எல்லாமே நீங்க தான். அந்த பாட்டை கேட்டாலே அழுக வரும். ஆமே. தாய் இழந்திருக்கிறீங்களா? அவர் தான் தாய். தகப்பனை இழந்திருக்கீங்களா? அவர் தான் தகப்பன். வியாதியில் இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு வைத்தியர். ஆமே. அவர் தான் எல்லாம். இப்படி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, ஒரு பாட்டு உங்களை தொடுங்க. பாட்டை தானுங்க கேட்க வரீங்க, வாங்க. அன்னைக்கு அவங்க ஆண்டவரால் தொடப்படுவாங்க. ஊழியத்தை செய்யுங்க. ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கே கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் இன்னைக்கே வச்சிருக்கிறாரு. அலட்சியம் பண்ணாம இன்னைக்கு வாங்க, நீங்க வாங்க, மற்றவங்களை கூட்டிட்டு வந்து பாருங்க. நீங்க செய்யற வேலை நல்ல வேலை, கட்டுகிற வேலை, பெரிய வேலை, ஆண்டவருடைய வேலை, பெரிதும் விஸ்தாரமான வேலை. இந்த வேலைக்கு நம் கைகளை திடப்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் திடப்படுத்தினார்கள்? 2 வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். ஆவல், நம்முடைய ஆவலை வெளிப்படுத்துவதுதான் உற்சாகம். பாஸ்டர் ஒன்னு செய்யறாரா, நாங்களும் இதுல இணைஞ்சு செய்யறோம் பாஸ்டர். ஆவலோடு கூட செய்வது. என்ன செய்யணும் பாஸ்டர்? என்ன செய்யணும் பாஸ்டர்? உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஆவல், தங்களுடைய ஆவலை வெளிப்படுத்துதல், திடப்படுத்துதல். எங்களை எப்படி திடப்படுத்த முடியும்? பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்களா? நாங்கள் வரோம் பாஸ்டர், நான் கீழ்ப்படுகிறேன், நான் வரேன். அந்த ஆவலை வெளிப்படுத்துவது திடப்படுத்துகிற காரியங்களிலே ஒன்று. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சாப்டர் 4:7.
எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தோபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாக. சிலருக்கு எரிச்சல் வரும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நல்ல வேலை நடக்கும்போது உங்கள் குடும்பத்தில் சில குடும்பத்திலே எடுக்கிற பாருங்களேன், நம்மோட நல்லா இருப்பாங்க. நீங்கள் அவங்கள விட கொஞ்சம் வளர்ந்துட்டிங்கன்னா கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சல் வந்துடும். செய்வாங்களா இல்லையா? எத்தனை வீட்டில் அப்படி இருக்குது? உங்கள் உயர்வில் சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவளுக்கு என்ன ஏதாவது எரிச்சல் அப்படி பேச்சில் கொட்டுவாங்க தெரியுமா? வார்த்தையில் ஓ நான் வருவேன், காத்துக்கிட்டுரு, சும்மா நீ கூப்பிடுவேன். அதுக்கு என்னென்னா அவங்களுக்கு உள்ள என்ன இல்லை, ஒத்து போகலை, எரியுது உள்ள. நீங்கள் அன்பாக கூப்பிடுவீங்க, எனக்கெல்லாம் முடியாது, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வச்சுக்குவே. எரிச்சலை வெளிப்படுத்த பல விதங்களை வெளிப்படுத்துவாங்க. சிலர் இன்னும் சூனியமே வச்சுருவாங்க. அப்போ இதுக்கு இந்த வேலைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இவங்க ஒரு கையில் ஆயுதமும் மறு கையில் வேலை செஞ்சாங்க. அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஆயுதம் என்பது நம்முடைய ஆயுதம் என்னது? எல்லாரும் இன்றைக்கே போய் ஒரு கத்தியை வாங்கி கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லலை. நம்முடைய ஆயுதம் என்ன தெரியுமா? ஜெபம். நம்ம ஆயுதம் என்னது? ஜெபம். எந்த வேலை செஞ்சாலும் எதை எப்படி செய்யணும்? ஜெபத்தோடு செய்யுங்க. வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா? ஆண்டவரே நான் போகிறேன், என்னோடு கூட வாரும் ஆண்டவரே. அப்பா இந்த ஆஃபீஸரை பார்க்க போகிறேன், நீங்கள் கொஞ்சம் கிருபை செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் ஒன்று நம்ம கையில் இருக்கட்டும், இன்னொரு கையில் வேலை செய்யுங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கையிலே ஆயுதமும் ஒரு கையிலே மறு கையிலே ஆயுதம் வேலையும் செய்தார்கள். கடைசியாக எப்படி திடப்படுத்தினார்கள்? 7ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். வம்ச தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்தார்கள். ஒருவர் ஜெபித்தார், ஒருவர் உழைத்தார், ஒருவர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன செய்தாங்க? வேலை நடக்கணும்னா கொடுக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும், உழைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஃபைனல் இதனுடைய முடிவு என்ன? 52 நாளில் அந்த அலங்கம் கட்டிட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்ப்பு வரும், உங்களை மனமடிவாக்குவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, துக்கப்படுத்துவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு நாம் செய்து கொண்டே இருந்தால் இந்த விபிஎஸ் என்ற அழகாக கட்டப்பட்டுரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும்? நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழித்து சொல்லுவான், இந்த விபிஎஸ்ல அந்த அண்ணன் சொல்லி கொடுத்தது தான் என் வாழ்வில் மாற்றம், என் வாழ்வில் மாற்றம். இந்த சர்ச்சுக்கு நான் வந்தேன், இந்த வசனத்தை கேட்டேன், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த சபை தான். இதுதான் எனக்கு. அன்னைக்கு நான் வராமல் இருந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன். யோசித்து பாருங்கள். அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, திருச்சபை செய்கிறது நல்ல வேலை. அந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம், ஜெபிப்போம், தாங்குவோம். எங்களுக்கெல்லாம் டைம் இல்லை பாஸ்டர், நாங்கள் இங்கே ஏதாவது கொடுத்து உதவுறோமா? கொடுங்க, அது ஒரு ஊழியம். எனக்கு கொடுக்கலாம் வசதி இல்லை பாஸ்டர், நான் வந்து உழைக்கிறேன், உழைங்க, அது ஒரு ஊழியம். எதையுமே நம்ம செய்யாமல் இருந்தால் எப்படி நடக்கும்? யோசித்து பாருங்க. நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வேலையை கட்டுவோம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நாம் இந்த தேவனுடைய வேலையை கட்டுகிறவளாய் மாறணும். பாருங்க, நம்ம தேசத்தில் எத்தனை சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்குது. எத்தனை மக்கள், எத்தனை பாலியல் குற்றங்கள், சிறு பிள்ளைகள் கற்பழிக்கப்படுறாங்க. எல்லைகளிலே பதற்றம், கொலை, கொள்ளை. நம்ம பாரப்படலைன்னா வேற யார் பாரப்பட போறா? ஜபத்திலேயாவது ஆண்டவரே, இந்த ஜபத்துக்காக, இந்த தேசத்திற்காக நான் கதறி அழுவேன் ஆண்டவரே. உபவாச ஜபம் இந்த வாரம் தான் இல்லை, வாரம் வெள்ளிக்கிழமை நடக்குது. எத்தனை பேர் வரோம்? வீட்டில் தானே சும்மா இருக்கிறோம். அந்த ஜபத்திலேயாவது நான் வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஒரு நேரம் கர்த்தருக்காக நான் உபவாசம் எடுத்து சாப்பிடாம வந்து எங்க நாட்டுக்காக அழுவேன், என் வீட்டுக்காக அழுவேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மளை தான் நம்புறாரு. நம்மளை நம்பி தான் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். உங்களை நம்பி உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா நம்ம இந்த பணியை செய்யலைனா, எனக்கு நல்ல திட்டமா தெரியும், ஆண்டவர் என்னை நம்பி தான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிலை நிறுத்தியிருக்கிறார். இதுவரை பல சபைகள் செய்யாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு கஷ்டம் வரும்,
அதற்கு எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். அதை குறித்து நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. யார் என்ன சொன்னாலும், ஒத்துழைப்பே கொடுக்காம போனாலும், கர்த்தருக்காக செய்வோன்னு செய்யும் பொழுதுதான் கர்த்தர் ஒவ்வொன்றாக வெற்றியாய் முடித்து தந்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.